வணக்கம். இன்றைக்கி பாசியும் இந்த வயரும் வச்சு ஒரு கூடை செய்யலாம். ஒரு ரோல் வயரு, இந்த பாசி வந்து நெல்லிக்காய் பாசி 400 கிராம் எடுத்துக்கிறேன்னு. இப்போ இந்த வயரில் வந்து 4 அடியில் 12 வயர் கட் பண்ணணும். நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 12 வயர் கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 அடியில் 100 கிராம் பாசியை இந்த ரன்னிங் வயரில் இப்படி கோர்த்து வச்சுக்கிறேன்னு. இது வந்து 100 கிராம் பாசி. இப்போ எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். இது வந்து கட் பண்ண வயரு. இதை வந்து ஒரு வயர் எடுத்து சமமாக அப்படி வச்சுக்கணும். இது வந்து ரன்னிங் வயரு. இந்த கட் பண்ணோம்ல 4 அடி, அதில் வந்து 3 இன்ச்சு அளவு பாருங்கள், 3 இன்ச்சு அளவு வயரை விட்டுட்டு இப்படி மடக்கிடணும். மடக்கிட்டு இந்த வயரை வந்து இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு பின்பக்கம் இருக்கிற வயரை மேலே எடுத்து விட்டு இந்த பக்கம் பின்பக்கம் இருக்கிற வயரை எடுத்து இதுக்குள்ளே விட்டுறணும். இது வந்து சாதாரண நாட்டு தான். சாதாரண நாட்டு தான். அடுத்து இந்த ரன்னிங் வயரில் பாசி கொடுத்துருக்கோம்ல, அந்த பாசி இது வந்து வயர் 12 வயர் கட் பண்ணது. இதை எடுத்து சமமாக வச்சுக்கணும். அடுத்து ஒரு வயர் கட் பண்ண வயர் எடுத்துக்கணும். ரன்னிங் வயரில் கோர்த்து வச்சுருக்கோம்ல, அந்த பாசி இது. இதே போல் 12 வயரையும் நம்ம நாட் போட்டு பார்க்கலாம். இப்போ 12 வயரில் 12 நாட் போட்டாச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ வந்து இந்த வயர் இது வந்து ரன்னிங் வயரு. இதை வந்து ஒரே அளவாக வச்சு கட் பண்ணிடலாம். அடுத்து இங்கே நாட் போட்டிருக்கோம்ல, அந்த வயரில் வந்து ஒவ்வொரு பாசி கொடுத்துக்கிறேன். இது வந்து ரன்னிங் வயரு. இந்த அளவு வயரை விட்டுரு நம்ம. இப்போ இங்கே ஒரு நாட் போட்டுடலாம். அடுத்து இது ரன்னிங் வயரில் கொடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பாசி. இது வந்து நம்ம அடி போட்டோம்ல 12 வயர் கட் பண்ணி, அந்த வயர் இது.
இப்போ வந்து இது வந்து சென்ட்ரு, இதில் ஒரு நாட் போட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த பக்கம் ஒரு நாட் போட்டுடலாம். இப்போ நம்ம இங்கே 2 இது போட்டிருக்கோம்ல, அதே மாதிரி மொத்தம் 5 லைன் போடணும். இப்போ நாட் போட்டிருக்கோம்ல, இது வந்து சென்ட்ரு. இப்போ வந்து இந்த நாட் போட்ட வயருக்கு இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2 இப்படி பாசி கோர்த்து கோர்த்து 5 லைன் போடணும். 5 லைன் போட்டு பார்க்கலாம். இப்போ 5 லைன் போட்டாச்சு. 1 2 3 4 5. சென்டரில் வந்து இந்த நாட் போட்டிருக்கோம்ல, இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 போட்டிருக்கோம். இப்போ இந்த நாட் எடுத்துடலாம். இப்போ இந்த வயரை வந்து இந்த அளவு வச்சு கட் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த பையை வந்து ஏணிப்பெட்டி முடிச்சு போட்டு தான் நம்ம போட போகிறோம். பாருங்கள், இந்த அளவு வயரை விட்டுறலாம். இந்த அளவு வயரை விட்டுட்டு நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த வயரில் ஒரு பாசி கொடுத்துக்கலாம். இது வந்து ரன்னிங் வயரு. இப்போ வந்து இங்கே வந்து இந்த முக்கு திருப்புற இடம். இப்போ வந்து இங்கே ஒரு பாசி கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 3 பாசி வந்துடுச்சு. இந்த இடத்துல வந்து இந்த நம்ம திருப்புற இடது 3 பாசி வந்துடுச்சு. இதே போல் தான் 4 மூலையும் வரும். இப்போ இந்த இதுவரை போட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல திருப்புற இடத்துல பார்க்கலாம். இப்போ இங்கே வரை பின்னியாச்சு. இப்போ இந்த இடத்துல திருப்புற இடம் ஒரு பாசியை கொடுத்துக்கலாம். இங்கே வந்து திருப்புற இடத்துல 3 பாசி வரும். இங்கே திருப்புற இடத்துல 3 பாசி வரும். அதே போல் தான் இந்த பக்கம் திருப்புற இடத்துல 3 பாசி வரும். இப்போ இங்கே வயருக்கு விட்டுட்டு கொஞ்சம் கட் பண்ணிட்டு போட்டிருக்கோம்ல, இப்போ இதுவரை போட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த கட் பண்ண வயரை வந்து உள்ளே சொருகி விட்டுருணும்.
இப்போ வந்து சுற்றி வந்தாச்சு. இப்போ ஏணிப்படி முடிச்சு போடணும் நம்ம. இந்த வயரை வந்து மேலே இருக்கிற வயரை கீழே கொஞ்சம் தள்ளி விட்டால் இப்படி வரும். இப்போ வந்து இந்த வயரை வந்து இப்போ இது வந்து ரன்னிங் வயரு. இதை வந்து லேசாக மடிச்சுக்கிறணும். இப்படி மடிச்சுட்டு இந்த வயருக்குள்ளே இந்த வயரை விட்டுருணும். விட்டுட்டு இப்போ வந்து இந்த அடி போட்டோம்ல அந்த வயரை வந்து இந்த வயருக்குள்ளே விட்டுருணும். ஏணிப்படி முடிச்சு போடணும் இதுக்கு. இப்போ வந்து இதை நல்லா டைட் பண்ணிடலாம். போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு சுற்று போட்டாச்சு. இது வந்து ரன்னிங் வயரு. இதை வந்து இந்த அளவு கட் பண்ணிடலாம். கட் பண்ணி தான் நம்ம சுற்று வயர் போடணும். இதை வந்து உள்ளே கோர்த்து விட்டுக்கலாம். இதை வந்து ஃபுல்லாக கோர்த்து விட்டுறணும். விட்டுடலாம். இப்போ அடுத்து ரன்னிங் வயர் இருக்குல்ல, ரன்னிங் வயரில் இந்த அளவு ஒரு 5 இன்ச்சு விட்டுட்டு பலவிட ஆரம்பிக்கணும் நம்ம. பாருங்கள், இந்த அளவு விட்டுட்டு ஆரம்பிக்கணும். இதே போல் சுற்றி போடணும் நம்ம. இதே மாதிரி தான் சுற்றி போடணும். இப்போ வந்து இந்த வயர் வரைய இங்கே கட் பண்ணியிருக்கோம்ல, இந்த வயர் வரைய போட்டு பார்க்கலாம். இப்போ வெட்டி விட்ட வயரை வந்து இங்கே கோர்த்துக்கிடலாம். இப்போ இது வரைய போட்டாச்சு. இப்போ ஏணிப்பிடி முடிச்சு எப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த நாட்டு இருக்குல்ல, அந்த நாட்டில் வயரை கொஞ்சம் கீழே இப்படி இறக்கி விட்டுறணும். இறக்கி விட்டு இந்த வயரை கொஞ்சம் மேலே ஏற்றணும். பாருங்கள், ஏற்றியாச்சு. இப்போ இந்த ரன்னிங் வயர் இருக்குல்ல, ரன்னிங் வயரை இப்படி மடிச்சுக்கிறணும். மடிச்சுட்டு இந்த வயருக்குள்ளே இப்படி விட்டுறணும். விட்டுட்டு இங்கே மேலே இருக்குல்ல இந்த வயரை வந்து இதுக்குள்ளே விட்டுறணும். இது வந்து ரன்னிங் வயரை மடித்து வச்சுருக்கோம். இதை விட்டுறணுங்க. விட்டுட்டு இதை வந்து அப்படியே நல்லா இழுத்துடணும். இந்த வயரை இழுத்துட்டு இந்த ரன்னிங் வயரை இப்படி இழுத்து விட்டுறணும். ஏணிப்படி முடிச்சு போட்டாச்சு. ஒவ்வொரு சுற்றுக்கும் இப்படி வயரை கட் பண்ணி இந்த வயர் இப்போ இந்த கட் பண்ணுறோம்ல, இது வந்து ரன்னிங் வயரு. இந்த வயரை இப்படி கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இந்த வயரை வந்து இங்கே உள்ளே சொருகி விட்டுறணும். ஒவ்வொரு சுற்றுக்கு நம்ம இப்படி கட் பண்ணி தான் போடணும். இந்த அளவு விட்டுறணும். விட்டுட்டு
இப்போ இந்த வயரை வந்து உள்ளே சொருகி விட்டுருணும். இது வந்து ரன்னிங் வயரில் கோர்த்து வச்ச பாசி. இப்போ இதே மாதிரி தான் போடணும். ரன்னிங் வயரை வந்து நம்ம ஏன்பிடி முடிச்சு போட்டுட்டு இந்த அளவு வயரை விட்டுட்டு கட் பண்ணிடணும். அதான் நம்மளுக்கு ஒரே அளவாக வரும், இல்லாட்டி ஏற்றம் இறக்கமாக வரும். பாருங்கள், இதே போல் போட்டு இதே போல் மேலே வரை போட்டு பார்க்கலாம்.